செய்திகள் தொடர்கின்றன. பிரசித்தி பெற்ற திருப்பதி அலமேலு மங்கை தாயார் கோவிலில் கார்த்திகை மாத பிரம்மோற்சவ திருவிழா கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு வைர வைடூரிய நவரத்தின நகை அலங்காரத்துடன் அம்மன் சேஷ வாகனத்தில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதேபோல் திருப்பதியை அடுத்த ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் உள்ள கல்யாண வெங்கடாச்சலபதி பெருமாள் திருக்கோவிலில் 108 யாக குண்டங்கள் அமைத்து உலக நன்மை வேண்டி சாந்தி ஹோமம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மணச்சநல்லூர் அருகே காணாமல் போன ஐம்பொன் சிலைகள் ஏரியில் வீசப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. சிலை கொள்ளையர்கள் போலீசார் தேடி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் அருகே ஊட்டத்தூர் கிராமத்தில் அமைந்துள்ள சுந்தர ரத்தினேஸ்வரர் கோவிலில் கடந்த சில தினங்களுக்கு முன் விநாயகர், அம்மன், சண்டிகேஸ்வரர் ஆகிய ஐம்பொன் சிலைகள் திருட்டு போயிருந்தது. இதையடுத்து காவல்துறையில் புகார் செய்யப்பட்டது. காவல்துறையினர் தனிப்படை அமைத்து சிலைகளை கொள்ளையடித்தவர்களை தேடி வந்தனர். இந்நிலையில் திருட்டு போன ஐம்பொன் சுவாமி சிலைகளை கொள்ளை கும்பல் அங்குள்ள ஏரியில் வீசிவிட்டு சென்றிருப்பது தெரியவந்தது. குளத்தில் கருப்பாக ஏதோ கிடந்தது. சரி என்னன்னு பக்கத்தில் போய் பார்க்கலான்ட்டு போனேன். பக்கத்தில் போய் பார்க்கும்போது சாமியோட முகம் தெரிஞ்சது. கூடத்தூரில் அது மாதிரி சிலை காணோன்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம். சரி அந்த ஊர் சிலையாக இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஊட்டத்தூர் தலைவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னோம். ஒரு ஊட்டத்தூர் தலைவர் வந்து காவல்துறை அதிகாரிகளோட வந்து சிலையை பார்த்துட்டு அவங்க சிலை தான் கன்ஃபார்ம் பண்ணி எடுத்துகிட்டு போனோம். தகவல் அறிந்த போலீசார் ஏரி பகுதிக்கு சென்று அங்கு வீசப்பட்டிருந்த ஐம்பொன் சுவாமி சிலைகளை மீட்டனர். கொள்ளை கும்பலை தேடி வருகின்றனர். அலங்காநல்லூர் சர்க்கரை ஆலை தனி அதிகாரியின் ஊழலை கண்டித்தும் கரும்பு டன்னுக்கு 2500 ரூபாய் விலை நிர்ணயிக்க கோரியும் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் சர்க்கரை ஆலை முன்பு கரும்புக்கு டன் ஒன்றுக்கு 2500 ரூபாய் வழங்க கோரியும் ஆலையின் தனி நிர்வாக அதிகாரியின் முறைகேடுகளை கண்டித்தும் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட கரும்பு விவசாய சங்க நிர்வாகிகள் உள்பட ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர். உளுந்தூர்பேட்டை அருகே தனியார் பேருந்தும் லாரியும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பலியானார். 40க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். உளுந்தூர்பேட்டையை அடுத்த மாதப்பட்டு அருகே கடலூரில் இருந்து திருக்கோவிலூர் சென்ற தனியார் பேருந்தும் பெங்களூரில் இருந்து ஆப்பிள் ஏற்றி சென்ற லாரியும் எதிர்பாராத விதமாக நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த கோர விபத்தில் லாரியின் ஓட்டுநர் அருண்குமார் சம்பவ இடத்திலேயே பலியானார். பேருந்து அருகில் இருந்த பள்ளத்தில் கவிழ்ந்ததில் 40க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இதேபோல் சென்னை அடையாறு அருகே அரசு பேருந்து ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் அருகே நின்று கொண்டிருந்த கார்கள் மீது அடுத்தடுத்து மோதியதில் 3 கார்கள் பலத்த சேதமடைந்தது. அதிர்ஷ்டவசமான காரில் இருந்தவர்கள் உயிர் தப்பினார்கள். இந்த திடீர் விபத்தால் அடையாறு பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஒட்டன்சத்திரம் அதிமுக ஒன்றிய தலைவரின் அராஜக போக்கை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். கடந்த சில தினங்களுக்கு முன் திண்டுக்கல் மாவட்டம் சத்திரப்பட்டியில் நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்தில் சிலர் கல்வீசி தாக்கியுள்ளனர். இது தொடர்பான புகாரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்களை கைது செய்து வழக்கு பதிவு செய்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து ஒட்டன்சத்திரம் ஒன்றிய பெருந்தலைவர் நல்லுசாமியின் அராஜக போக்கை கண்டித்தும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் மீது பொய் வழக்கு பதிவு செய்து கைது செய்ததை கண்டித்து ஒட்டன்சத்திரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பொன்னேரி அருகே மர்ம காய்ச்சல் பரவியதில் மாணவர் உள்பட 50க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு சுகாதாரத்துறை அதிகாரி உரிய சிகிச்சை அளிக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே தண்டலச்சேரி கிராமத்தில் கடந்த ஒரு வாரமாக புதுவித வைரஸ் காய்ச்சல் பரவியதில் மாணவர்கள், முதியோர் என 50க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்றும் காய்ச்சல் குறையவில்லை. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தும் சுகாதாரத்துறையினர் வைரஸ் காய்ச்சலை தடுக்க எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது. ஊர்ல எல்லாருமே ஜுரத்தால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எங்க போனாலும் தீரவே முடியல. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கா போய் இங்க சரியாவே முடியல. இதனால பசங்க ஸ்கூலுக்கு போக முடியல. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அரசாங்கம் தான் இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும்.
தேனி மாவட்டம் கம்பம் அருகே முறையாக குடிநீர் வழங்காததை கண்டித்து கிராம மக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கம்பம் அருகே உள்ள காமைய கவுண்டன்பட்டியில் 20 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. அதையும் முறையாக வழங்காததால் அப்பகுதி மக்கள் குடிநீர் கிடைக்காமல் அவதிப்பட்டு வருகின்றனர். இதுகுறித்து பேரூராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி பெண்கள் காலி குடங்களுடன் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சுருளி மற்றும் உத்தமபாளையம் செல்லும் நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஆச்சரியம் ஆனால் உண்மை. நீரிலும் நிலத்திலும் செயல்படுபவற்றை ஆம்பியன் என்று சொல்வார்கள். இங்கே 3 சக்கர வாகனங்கள் நீரிலும் நிலத்திலும் பாய்ந்து செல்லும் போட்டி நடைபெறுகிறது. விஞ்ஞான வளர்ச்சிக்கு ஏற்ற போட்டி இது. Further. Line up. இரும்பு ஏணியில் மோதி விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டர். நியூசிலாந்தில் நடந்த பயங்கரம். விவரம் இடைவேளைக்கு பிறகு.